சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் மது போதையில் தன்னை ஒருமையில் அவதூறாக பேசிய இளைஞரை ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கீழே தள்ளி தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலைய நடைமுறையில் இளைஞரை கழுத்தில் கால வைத்து RPF போலீசார் ஒருவர் தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அறிவாங்கம் என்பது போன்றும் மொழி புரியாமல் RPF தொடர்ந்து அதை தாக்குவது போன்ற அந்த காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இடமேடையில பொதுமக்கள் முன்னிலையில இளைஞரை தலையில் கருதி கழுத்தில் கால் வைத்து தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணைகளை கடந்த 11ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும், சென்னை செல்லக்கூடிய ரயிலின் முதல் வகுப்புல டிக்கெட் இல்லாமல் மதுபானம் இளைஞர் என்பதும் திருவொற்றியூர் ரயில் நிலையம் வரும்போது டிக்கெட் போலீசார் சென்று பார்த்து அந்த இளைஞரை RPF போலீசார் ஒப்படைத்ததாகவும், RPF போலீசார் விசாரணைக்காக அழைத்து செல்லும் போது அவர் RPF போலீசாரும் மதுபோதை உரிமையை பேசியதாகவும், அப்போது அந்த இளைஞரை பிடித்து செல்லும் போது தப்பி முயன்ற போது அவரை கீழே தள்ளி அவர் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து உயரதிகாரி விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொழி தெரியாமல் அவர் இந்தியில பேசுவது போன்றும் இவர் தமிழ்ல பேசுவது போன்றும் அந்த காட்சிகள் பதிவாகக்கூடிய நிலையில மொழி பிரச்சனை இந்த பிரச்சனை ஏற்பட்டதா அல்லது மது போதையில் அவர் உரிமையில் பேசினால இது போன்ற சம்பவத்தில் அவர் அந்த RPF போலீஸ் ஈடுபட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சை ஏற்பட்டிருப்பதில் காவல்துறை உயரதிகாரி விசாரணை மேற்கொண்டு வருவதாக ரயில்வே போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.